வாங்க இன்னைக்கு இப்போ நம்ம ப்ளவுஸில் எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். பேக் நெக் ப்ளவுஸ். இதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் நான் 16 inches மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து 3 inches, ஷோல்டர் பிரெத் வந்து 3.5 inches, ஆர்ம் ஹோல் வந்து 6.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அங்கேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு 10 inches மார்க் பண்ணிக்கலாம். seam allowance 2 inches. நார்மல் நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் மெத்தட் தான். ஸோ இங்கே வந்து ஆர்ம் ஹோல் கர்வ்க்காக 1.5 inches நான் ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக் வித் வந்து 2.5 inches, டெப்த் வந்து எனக்கு ஒரு 9 inches இருந்தால் போதும். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஆன் சேஃபர் இப்போ நம்மளோட எம்ப்ராய்டரி டிசைன் வந்து இந்த இடத்துல தான் வரணும். நான் சேஃபர் சைடுக்காக என்ன பண்ண போகிறேன்னா 2.5 inches தான் என்னோடய ஆக்சுவல் நெக் மெஷர்மெண்ட். நான் வந்து ஒரு 0.5 inch எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். அங்கேயும் 0.5 inch, கீழேயும் 0.5 inch. ஸோ நம்ம ஸ்டிச் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லாம் போக நம்ம டிசைன் வந்து இந்த இடத்துல வரணும். நான் வந்து இப்போ சிங்கிள் டிசைன் தான் சூஸ் பண்ண போகிறேன். மேபி நான் வந்து கார்னர் டிசைன் இப்படி போடலாம், இல்லைனா வந்து இங்கே சென்டரில் ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கலாம். இந்த மார்க்கிங் வந்து நம்ம ரைட் சைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி டேப் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கிங் வந்து அப்படியே ப்ளேஸ் ஆகிருக்கும். பாருங்கள், நம்ம மார்க்கிங் அப்படியே காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இதில் திரும்பியும் ஒரு மார்க்கிங் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு டிராஃப்ட் மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வச்சு இந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்காக உங்கள் ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம்.
பாருங்கள், நம்மளோட அழகான பீகாக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த டேரவே ஸ்டெபிளைசரை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஜம்ப் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஜம்ப் த்ரெட்ஸு, இந்த ஜம்ப் த்ரெட்டை மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணிடுவோம். இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ஃப்ரீ டிசைன் தான். இந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு இதோட லிங்க்கை நான் அனுப்புகிறேன். இதுவுமே வந்து நான் இப்போ தான் இந்த பீகாக் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ அதனால் கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து நல்ல துணியில் நீங்கள் என்ன இப்போ சாரியோ அந்த கிளாத்தில் நீங்கள் போடலாம். நான் வந்து ஒரு பிளெயின் பிளாக்ல வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் இது போட்டிருக்கேன். பட் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு, எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என்னங்க, இன்னைக்கு எம்ப்ராய்டரி கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா? அடுத்து எந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் threads and talks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் வேண்டுமானாலும் தைக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.